எவ்ரிவன், வெல்கம் டு மருமோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் vlog. ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். டிவைன் ஃபுட்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இந்த தடவை புதுசாக ஸ்கூல் காம்போன்னு சொல்லிட்டு காம்போ பேக் போட்டிருந்தாங்க. இந்த 3 ப்ராடக்ட்ஸும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் இருந்தது, கொஞ்சம் மணி சேவிங்காக இருந்தது. சரி, ஜீவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விட்றதுக்கு ஒரு காம்போ பேக் எடுத்திருந்தேன். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக் வருது. இது 250 கிராம் நினைக்கிறேன். இது வந்து பலாப்பழம் வச்சு சிப்ஸ் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு நல்லா இருக்கும். சரி, ஈவினிங் வந்து இப்போ நான் எனக்கு காஃபி அப்புறம் ஜீவனுக்கு வந்து ஒரு சாக்லேட் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போறேன். சரி, அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து டேஸ்ட் பண்றதுக்காக போட்டு கொடுத்தேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இதுதான் ப்ராப்ளம். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணணுன்ட்டு. ஹனி ஷாட்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நிறைய ஹனி வந்துட்டு பார்த்திங்கன்னா சாச்சட்ஸாக இருக்குது. ஜிஞ்சர் ஹனி, ஸோ ஜிஞ்சர் ஃப்ளேவர்டு ஹனி. நம்ம வந்து ஏதாவது சாண்ட்விச்லாம் கொடுத்து விடுறோம், இல்லை வெஜிடபிள் ரோல் இந்த மாதிரி கொடுத்து விடும்போது அதில் ஹனி ஆட் பண்ண ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பேக்கில் அந்த ஹனி ஷாட்ஸ் வச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே அவங்க ஓப்பன் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லை ஒரு ஃப்ரூட் பவுல் கொடுக்குறோம் அப்படின்னா அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடர். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் மில்கில் வந்து ஒரு கொக்கோ ட்ரிங்காக இதை போட்டு குடிக்கலாம். நான் நிறைய கேக் ரெசிபி செய்வேன் இல்லையா, சாக்லேட் கேக் செய்யும் போதும் இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு தெரியும், மாதம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு பேக் ஓப்பன் பண்ணும்போதே அந்த காஃபி பவுடரோட மனம் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 0% சிக்கரி சுத்தமாக கிடையாது. 100% வந்து காஃபி தூள் மட்டும்தான் இருக்குது. ஸோ 400 கிராம் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிப்லாக் கவரில் வரும். 2 பவுச்சஸ் வரும். ஒரு பவுச்சை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு இன்னொன்று அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டின் வந்து 250 கிராம் கெப்பாசிட்டி இருக்கிற டின்னு. ஸோ எய்தர் 250 கிராம் இல்லை 400 கிராம் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். 400 கிராம் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் மிச்சமாகும், மணி சேவிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபில்டர் காஃபிக்கு தேவை சூப்பரான ஒரு காஃபி பவுடர் மஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த அகாரோவோட காஃபி மேக்கர் நான் லாஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு டெமோ கொடுத்துருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு காஃபி பைத்தியம். காலையில் சாயந்தரம் காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. காஃபி மேக்கர் வந்ததுக்கப்புறமா டபுள் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதில் தான் டெய்லியுமே காஃபி எடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த காஃபி பவுடருக்கு வந்து காஃபி மேக்கரில் போட்டுட்டு நல்ல ஒரு திக்கான எக்ஸ்ப்ரெஸோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த திக்கான எக்ஸ்ப்ரெஸோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து டிவைன் ஃபுட்ஸோட அந்த காஃபி பவுடர் தான். ஸோ இப்போ எப்பவும் போல் நான் வந்து சூடான பாலையும் ஸ்டீம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும். ஸோ எக்ஸ்ப்ரெஸோ கூட அந்த மில்க் வந்து ஆட் பண்ணி எனக்கு ஒரு கப்புச்சினோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக ஜீவனுக்கு வந்து இப்போ ஒரு சாக்லேட் ட்ரிங்க் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ வாங்கியிருந்த ஹாட் கொக்கோ பவுடர் வந்து நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாட் மில்கில். சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜாகரி பவுடர் இருக்குது. ஸோ டிவைன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, முக்கியமாக ஒயிட் சுகர் சேர்த்துறதில்ல. நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஜாகரி பவுடர் சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் சாயந்தரம் காஃபி எடுக்கிறதா இருந்தால் இந்த காஃபி பவுடர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வேன். குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சாக்லேட் ட்ரிங்க் வேணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு காஃபி, ஜீவனுக்கு வந்து சாக்லேட் ட்ரிங்க்கு. ஜீவன் வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பேன் கேக் ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தான். ஸோ நைட் டின்னருக்கு வந்து நான் வெண்ணிலா பேன் கேக் செஞ்சுருக்கேன். இது வந்து பேன் கேக் மிக்ஸு நான் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது, அதை வச்சு செஞ்சுருக்கேன். பேன் கேக் கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஹனி தான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டின்னர் ஐட்டம்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்லாம் ஜீவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்போஸ் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே இந்த ஹனி ஷாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அடுத்ததான் சிவப்பரிசி அவுல் வச்சு நான் ஒரு
உப்புமா மாதிரி செய்ய போறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் நான் செஞ்சது. நிறைய பேர் அந்த பிக் பாஸ்கெட் கிராசரி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சப்போஸ் நீங்கள் சிவப்பரிசி அவல் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் காட்டுங்கன்ட்டு. அதுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் வந்து கடுகு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சீரகம் தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை. நிலக்கடலை வந்து ரா பீனட்ஸ், ரோஸ்டட் கிடையாது, வறுத்த நிலக்கடலை கிடையாது. இது ரா பீனட்ஸ் வந்து நல்ல தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். சூப்பராக இருக்கும். நான் காட்டுற இந்த ரெசிபி வந்து நீங்கள் வெள்ளை அவுல்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிவப்பரிசி அவுல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக ஒயிட் அவுலை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அது வந்து ஆப்ஷனல் தான், மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஈவன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை நீங்கள் டக்குன்னு ஸ்கூல் பஸ் வர்றதுக்குள்ளே செஞ்சிடலாம். அதுக்காக காட்டியிருக்கேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவளை ஊற வச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து வடிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி உதுரு உதுராக வரும். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருட்கள் கூட இதை போட்டு ஜஸ்ட் ஒரு கிளறி இறக்க வேண்டியதுதான். டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக நம்மக்கிட்ட வந்து சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே லைட்டாக மேலே வந்து சர்க்கரை தூவி கொடுக்கலாம். வீட்டில் மிச்சர் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோட வர குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரெசிபி வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம வந்து டிமார்ட் வந்திருக்கோம். இது ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா என் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து சர்ஜாபுரா ரோட்லேயே ஒரு டிமார்ட் பிரான்ச் வந்திருக்கு. இது ஆரம்பித்து மோர் தென் 6 months ஆயிடுச்சு. என் அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. என்னால் சுத்தமாக போகவே முடியல. நிறைய வீடியோஸில் நான் புலம்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டிமார்ட் போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு டைமே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக நான் இருக்கிற சர்ஜாபுரா ரோட் எலக்ட்ரானிக் சிட்டி போகிறதுக்கு இப்போதைய டிராஃபிக்கில் முடிய மாட்டேங்குது. 30 minutes 45 minutes அப்படி ஆகுது. சர்ஜாபுரா ரோட்லேயே ஒரு டிமார்ட் இருக்கு, அதுக்கும் என்னால் போக முடியல. இது வந்து ஜஸ்ட் 10 minutes தான் என் வீட்டில் இருந்து. பெங்களூர்ல இருக்கிறவங்க இந்த பிரான்ச் போகணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் டிமார்ட் கார்மேலராம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கூகுள் மேப் போட்டுட்டு இதுக்கு போயிடலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட இந்த பிரான்ச்சில் புதுசாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நான் பிரான்ச் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லை, நல்ல பெரிய பிரான்ச், கூட்டம் கம்மியாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற ஐடியாலே இல்லை, ஏன்னா நைட்டு போயிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தலான்னு போயிருந்தேன். பட் அங்கே போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறமா ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பெப்பர் அண்ட் சால்ட் ஷேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் பார்க்குறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் கம்பைண்டாக இருக்குது, ஒன்லி கிளாஸ்லேயும் வந்திருக்கு. ஜஸ்ட் 19 rupeesக்கு அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. இந்த கிளாஸ் கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 25 rupeesலேருந்து டிமார்ட்டில் கிடைக்கும். நான் ஏற்கனவே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் மாடல் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தது, 79 rupeesனு வந்திருக்கு. அடுத்ததாக பீங்கானில் பார்த்தீங்கன்னா செராமிக் பவுல் 39 rupees, பெரிய பெரிய பிளேட்லாம் வந்து 49 59 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எப்பவுமே நல்ல குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் நீங்கள் டிமார்ட்டில் வாங்க முடியும். அந்த 89 rupees கிளாஸ் ஜாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ வரைக்கும் பல்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித் பிளாஸ்டிக் லிட்டோட உங்களுக்கு 99 rupees அப்படி இருக்குது. ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனில் நான் வச்சுருக்கிற க்ராசரிஸ் வந்து நிறைய நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண கண்டெய்னர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். போத் டிமார்ட் அண்ட் ஹோம் சென்டரில் வாங்கியிருக்கேன். பட் டிமார்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக நான் பார்த்த கண்டெய்னர்ஸ் நிறைய, ஏற்கனவே நான் டிமார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் எதெல்லாம் வந்து நியூ திங்ஸாக எனக்கு தோணுச்சோ அது மட்டும்தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டீலு, கீழே வந்து கிளாஸ், விசிபிள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததான் பூஜை பொருட்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரான்ச்சில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி டிமார்ட்டோட எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்.
199 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறமா மகாலட்சுமி அம்மனோட சிலை, கிருஷ்ணரோடது இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து புது ஐட்டம், ஒரு மாதிரி கிறிஸ்டல் ட்ரீ பார்த்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 449 ருபீஸ். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 850 950 அந்த மாதிரி இருக்கு. அமேசானில் கூட நீங்கள் பார்க்கலாம். மோர் தென் 1000 ருபீஸ் ப்ரைஸ் வரும். ரொம்ப க்யூட்டாக சின்ன சின்னதான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து வகை வகையாக வச்சுருந்தாங்க. இந்த செராமிக் ஜாரில் இருக்கிற இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு 79 ருபீஸ் வரும். அதே ஐ மீன் ஒயிட் கலர் பவுலில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 79 ருபீஸ் வரும். சேம் இதே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரானைட் பேஸ்கெட்டில் இருந்தது. இந்த மாதிரி கிரானைட் பேஸ்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். அது கிரானைட் தான், என்னன்னா ஹெவியாக இருந்தது, அவ்வளோ குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து 59, 69, 79 அந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு சின்ன சின்னது வாங்கலாம். இது வந்து ஒரு ஷோ பீஸு. அடுத்ததாக ஒரு பேஸ்கெட் பார்க்குறோம். பார்க்குறக்கு மூங்கில் கூட மாதிரி இருக்குது, ஆனால் மூங்கிலான்னு எனக்கு தெரியல. ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. 149 ருபீஸ்க்கு உண்மையாகவே ஒர்த்துன்னு சொல்வேன். நம்ம வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏதாவது வெங்காயம்லாம் காய வைக்கணும், அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் பற்றி ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்காகவே ஃபுல் வீடியோ போடுங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு குவாலிட்டி. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவ்வளோ ஹெவியாக வித் கோல்டன் ஹேண்டில்ஸோடு இருந்தது. நான் கண்டிப்பாக இது வாங்கியிருக்கேன், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 இது பார்க்குறீங்க இல்லையா, அந்த கடாய் மாதிரி இருக்கிறது வந்து ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க 750 ருபீஸ். அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து 770. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் வித்தியாசம்தான் வருது. இண்டக்ஷன் பேஸ் வேறு. உள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வெளியவும் சூப்பராக இருக்குது. ஸோ நான் பார்த்த உடனே இது வாங்கிட்டேன். நான் வந்து டிமார்ட்டில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட்டு. இதில் இன்க்ளூட் பண்ண முடியல, ஏன்னா லென்த் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 19 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா தான் அடுத்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்னா அப்புறம் என்ன வாங்கினேன்ற சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா. ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக நான் டிமார்ட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னா டிமார்ட் ஷாப்பிங் vlogக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட்டில் இந்த டிமார்ட் ஷாப்பிங்கும். நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸஸ் வந்து வெரைட்டியாக இருந்தது. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லீக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு வாசர் மாதிரி லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 520 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த பேன் வித் கடாய் வந்து 1499 ருபீஸ் வருது. ஸோ டிமார்ட் விசிட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட்டில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஐட்டமாக இந்த பிரான்ச்சில் நான் பார்த்தது இந்த மாதிரி தங்க மாதிரியான ஜொலிக்கிற பிளேட்டு, பவுலு, கப்பு அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப லோ ப்ரைஸ். அந்த சின்ன சின்ன பவுல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 59 ருபீஸ் தான். 59 ருபீஸ்க்கு நம்பவே முடியல. பெரிய கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் வருது. இந்த பெரிய பிளேட் வந்து 119 ருபீஸ், 119. சின்ன பிளேட்லாம் 99 ருபீஸ். அந்த சின்ன பிளேட் வந்து நான் ஏற்கனவே போன தடவை டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பவுலெல்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துட்டேன் நான். 2 சின்ன பவுல், 2 கிளாஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கிளாஸ் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரசாதம், நெய்வேத்தியெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு புதுசாக சாப்பர் பார்த்தேன். ஜஸ்ட்டு 199 ருபீஸ் போட்டிருந்தாங்க. குவாலிட்டியாக இருந்துச்சு. இதில் வந்து மேலேருந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 3 பிளேடு வருது. ஸோ இந்த பிளாக் பட்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த புல்லட் ஜூஸர் நான் பர்ச்சேஸ் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் 999 ருபீஸ்.
புல்லட் ஜூஸர் சொல்லிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎல்ல இந்த எலக்ட்ரிக் கெட்டில் நம்ம நூடுல்ஸ்லாம் செய்யலாம் போல இருக்கு. இதில் 50% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. எம்ஆர்பி 1775, இப்போது ப்ரைஸ் 899. ஐ திங்க் 40 to 45% டிஸ்கவுண்ட். கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் மெயினாக நீங்கள் விரும்புறது இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். டீ அண்ட் சுகர் கேனிஸ்டர் வந்து 229 rupees போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிராசரிஸ் ஃபில் பண்ணுற மாதிரியான நிறைய வகையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சு. 249 rupeesக்கு நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபினிஷ் நல்லா இருந்தது. 1 கிலோ வரைக்கும் பருப்பு வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பூஜை பொருட்கள் எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு 549. 5 முக குத்து விளக்கு ஒரு மாதிரி சின்ன சைஸ் தான். நம்ம பூஜை ரூம் வந்து சைஸ் சின்னது அப்படின்னா இது வந்து போதும். ஆனால் குவாலிட்டி நல்ல வெயிட்டாக இருந்தது. ஸோ இப்போ ஜூலை மந்த்லேருந்து இன்னும் நிறைய பூஜை பொருட்கள் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே சந்தோஷம். வரலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை. எங்கள் ஏரியாலேயே ஒரு டிமார்ட் வந்துருச்சு. போயிட்டு மறுபடியும் வரலட்சுமி பூஜைக்கு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டேன். டிமார்ட் போன உடனே வரலட்சுமி பூஜை எப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் 16th நினைக்கிறேன். நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. எல்லா வருஷமும் ஆகஸ்ட் மாதம் தான் வரும். ஸோ மறுபடியும் ஜூலையில் கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். ஏன்னா பூஜை பொருட்கள் வந்து ரொம்ப விலை கம்மியாக இங்கே கிடைக்கும். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், வரலட்சுமி பூஜைக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கலசத்துக்கான பொருட்கள் எல்லாமே டிமார்ட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நான் மறுபடியும் விசிட் பண்ணலான் இருக்கேன். மேபி பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இந்த பிரான்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கம்மி விலையில் நம்ம பெங்களூரில் எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியாது. இந்த பிரான்ச்சில் கூட்டமும் கம்மியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால ஒரு இடம் விடாமல் போயிட்டேன் ஷாப்பிங்க்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிக்னிக் பேக் தேவைப்பட்டது. ஸோ இப்போ கூட ரெசார்ட் போனப்போ ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரியான ஒரு பேக் தேவைப்பட்டது. அதனால இந்த பேக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்லாம், அதுவும் இந்த பேக்னு சொல்லுவாங்க, லேப்டாப் பேக்ஸ், இதெல்லாம் செம்ம ஆஃபர் போட்டிருந்தாங்க. 450, 499. அதுக்கெலாம் வந்து நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இப்போ தான் விசிட் பண்ண முடிஞ்சது. ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. இந்த கிளிப்பு ஜஸ்ட் 45 rupeesக்கு உங்களுக்கு 2 டஜன் கிடைக்குது. 24 கிளிப்பு 45 ரூபா. நான் ஒவ்வொரு தடவை டிமார்ட் போகும்போது எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி துணி காய போடுற கயிறு வந்து நைலானில் வாங்கினீங்கன்னா வெயிலில் கூட உங்களுக்கு அந்து போகாது. இந்த வைப்பர்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதுவும் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஷாப்பிங் கார்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நிறைய பொருட்கள் வந்து நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காத மாதிரியான ஐட்டம்ஸ், யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ ஸ்மாஷர் 5 years பிஃபோர் வாங்கினது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, 69 rupees. அப்புறம் இந்த பீலர், இதுவும் 69. ஸோ இது வரைக்கும் நான் டிமார்ட்டில் வாங்கின எந்த பொருளுமே நான் வந்து குவாலிட்டி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். என்னோட கார்ட்டில் வந்து நீங்கள் 2-in-1 பாய் வித் பெட் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது தேடினா கூட. ஸோ நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ வேணுமான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். லிஃப்ட் கிட்ட போய் கூட நான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஐட்டம்லாம் இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.